ஹாய், வெல்கம் டு கவி அனன்யா சேனல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, முள்ளங்கி, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் இப்போ எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. கடுகு படுங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கால் கொஞ்சம் வதங்கப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதாவது குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் கொஞ்சம். கடையில் வாங்கின சாம்பார் பொடி, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயிலேயே காய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வதங்கிடும். மசாலாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். லைட்டாக காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்து கொஞ்சம் காயை வேக விடுங்க.
இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். கேப்பில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், காய் நல்லா வேகட்டும், அது வரலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்குவோம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பு தடிப்பு போதுமானு பார்த்துக்குங்க. ஒருவேளை ரொம்ப தடிப்பாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடும். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு கொதி வர வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான முள்ளங்கி சாம்பார் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.